ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனல் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபேண்டசியோட ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நடந்துட்டு இருக்கிற ஐபிஎல், இதுக்கு முன்னாடி நடந்த உமன்ஸ் ஐபிஎல் அதுவும் பண்ணிட்டு இருக்கிறோம். பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸு, வின்யூ ரெக்கார்ட்ஸு, எந்த பிளேயர் வருவாங்க, ஜிஎல் பிளேயிங் மெத்தடு, டீம் மேக்கிங் மெத்தடு, இது எல்லாமே தனித்தனியாகவும் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய 171 படம் வந்து அதுக்கான டேட் வந்து அஃபிஷியலாக வந்து ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் மாதத்தில் இருந்து இந்த படம் ஷூட்டிங் தொடங்கும் அப்படின்னு லோகேஷ் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா தலைவர் 171 படத்தில் வந்து ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி, அந்த கதையும் உறுதிப்படுத்துகிற மாதிரி திரு லோகேஷ் கனகராஜ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22 டீசருடன் வெளியிடப்படும் என லோகேஷ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து சந்தோஷம் அதிகமாக வந்து ரஜினி ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. மேலும் வந்து அவர் வந்து அந்த டைட்டிலில் வந்து ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்கிறாரு. இந்த படம் வந்து ரஜினி அவர்கள் கையில் வந்து வாட்சுகள் இணைந்து கைவிலங்காக மாட்டப்பட்டு இருக்கு. மேலும் பின்னணியில் வாட்சு தான் போஸ்டரில் இடம்பெற்று இருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டைம் டிராவல் சம்பந்தப்பட்ட கதையாகவும் இருக்கும். அதே மாதிரி கைதி சம்பந்தப்பட்ட கதையாகவும் இதுல வந்து இணைத்து பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கைதியும் இருக்கு, இதுவும் இருக்கு. ஸோ அவருடைய கைதி பாகத்தான கதையை வந்து இதோட சேர்த்து இணைச்சும் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இல்ல இவருக்கான படம் கைதி சம்பந்தப்பட்ட கதையாகவும் இருக்கலாம்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது.